Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. The Legend New Sarana stores in RD sale 1+1 offer. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைன் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். அவர் எங்க அண்ணன் போனதான் எனக்கு அண்ணன் தான் அவரு எனக்கு அண்ணன் போனதான் ஆனா எல்லா சலுகையும் செய்வாரு எங்க கோசா பேசுவாரு ஒரு பம்சம் கூட விட மாட்டாரு எல்லாமே கலந்துக்க அந்த அண்ணனுக்கு ஒரு மரம்னாக்கா எங்களுக்கு தாங்க முடியல நாங்க குருவிக்காரங்க சொல்லி வெளியே போன்னு சொல்லி திருத்த மாட்டாரு எங்களுக்கு பக்கத்திலே உட்கார வச்சா பேசுவாரு ரொம்ப கஷ்டமா இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாங்க ஆய்ந்தோம் அவர் போட்டோ வச்சு நாங்க ஆய்ந்தோம் சம்மதிக்கிட்ட போனோம் எதுக்கு பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதனாலதான் நாங்க எல்லாமே போடுறதுக்கு கலந்துக்கிறோம் என்ன நாங்க வருவோம் அவருக்கோசம் என்ன நாங்க பேசுவோம் அவருக்கு ஒரு நகை எங்களுக்கு சம்மதம் உண்டு ஆனா அவர் பேசின வார்த்தைக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்பீரமா இருந்தது எங்களுக்கு இந்த உலகத்துல அவர் ஒரு ஆதரவா இருந்தாரு எங்களுக்கு ஒரு படைபலமா இருந்தாரு எங்களுக்கு இப்ப அவர் இல்லைன்னா எங்க மனசு ரொம்ப நோகுது எங்களுக்கே தாங்க முடியலக்கா அவங்க குழந்தைக்கு எவ்வளவு இருந்திருக்கும் அப்ப அந்த நேரத்துல அந்த குழந்தை எப்படி ஆயிருந்திருக்கும் உங்களுக்கு ஆயிருந்தா அப்படிங்க கவனிப்பீங்களா உங்க குழந்தை இந்த மாதிரி பண்ணியிருந்தா உங்களுக்கு மனசு எப்படி வேதனை இருக்கும் என் பையன் கல்யாணம் நடந்தது அவரே வந்து டான்ஸ் ஆடி சாப்பிட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு வந்தாரு அதே மாதிரி அவர் கல்யாணத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அவங்க குழந்தையோட பர்த்டேக்கு போயிருந்தோம் எங்களுக்கு அவங்க ஆறுதல் தருவாங்க எனக்கு அவங்க கூட இருந்து அவங்களும் வந்துக்கிறாங்க எங்க எல்லா பேரும் அவங்க பாத்துக்கிறாங்க அப்போ எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அவர் வந்து அண்ணி வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்க அண்ணி வந்து சந்தோஷம் தான் அவங்க வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனா அவருக்கு பதில் அவர் வந்து அவங்க வந்து நின்று செய்யறேன்னு சொல்றாங்க எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு அவரு ஒரு பம்சனாக்கா ஒரு இதுனாக்கா எங்க வீட்டாண்ட வந்து ரொம்ப கலந்துக்குவாரு என் பேரு சாக்லேட்டு நான் திருமலவாயில் ஜெயநகர்ல இருந்து வந்துக்கிறேன் இங்க எப்படி இருந்தாலும் ஒரு 150 பேர் எங்க குறிக்காரங்க வந்துக்கிறாங்க அவரு ஒரு அண்ணன் மாதிரி எங்களுக்கு அவர் தவறதுனால எங்களால தாங்கிக்க முடியல அவர் சம்மதிக்கிட்டு நாங்க போய் மணியெல்லாம் போட்டிக்கிறோம் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோ எல்லாம் அவருக்கு இப்போ ஒரு இது நடக்குது சொல்லி எங்களால தாங்க முடியல எங்க எல்லா பேருமே எங்க குறிக்காரங்க 150 பேர் மேலே இருக்கிறாங்க ஒரு 5-6 பேரு அது மேல தரண்டி வந்துக்கிறோம் அந்த போட்டு நாங்களும் கலந்துக்கிறோம் அவர் எங்க அண்ணன் போனதான் எனக்கு அண்ணன் தான் அவரு எனக்கு அண்ணன் போறதா ஆனா எல்லா சலுகையும் செய்வாரு எங்க கோசா பேசுவாரு ஒரு பம்சம் கூட விட மாட்டாரு எல்லாமே கலந்துக்க அந்த அண்ணனுக்கு ஒரு மரம்னாக்கா எங்களுக்கு தாங்க முடியல ரொம்ப எங்களை வேதனையா இருக்கு அந்த வேதனை எங்களால எல்லா பேரும் ஷேர் பண்ணணும் எல்லா பேரும் பார்க்கணும் இது குறிக்காரர்கள் இல்லை எல்லாமே ஒரே இனம் தான் ஒரே மக்கள் தான் அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதனால நாங்க வந்துக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்க வீட்டுல ஒரு அண்ணன் மாதிரி எங்க எந்த பம்சன் இருந்தாலும் வருவாரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் வந்துருவாரு டான்ஸ் எல்லாம் நிகழ்ச்சிக்கு வருவாரு ஆடுவாரு பாடுவாரு விளையாட்டெல்லாம் நல்லதா பண்ணுவாரு எப்ப போனா கூட அண்ணன் கூப்பிட்டு எங்களை முன்ன உட்கார வச்சா பேசுவாரு நாங்க குருவிக்காரங்க சொல்லி வெளியே போன்னு சொல்லி திருத்த மாட்டாரு எங்களுக்கு பக்கத்திலே உட்கார வச்சா பேசுவாரு அதே மாதிரி இந்த ஆனந்த் அண்ணன் கூட எங்களை பார்த்த உடனே வாங்கம்மா உட்காருங்கம்மா டீ சாப்பிட்டீங்களா அப்படி சொல்றவர் எங்க அண்ணன் இப்ப ஆனந்த் அண்ணன் அப்படிதான் பண்றாரு எங்களுக்கு எங்க வீட்டுல ஒரு அண்ணன் மாதிரி அவரை நம்பிதான் இப்ப நாங்க இருக்கிறோம் இந்த ஜேபி மாண்டா நம்ம போயிடுச்சு இப்போ அவருக்கு நல்ல சாவட்டவங்களும் நல்ல தூக்குமரம் போடணும் அவங்களுக்கு தூக்குமரம் போடணும் எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கணும் அவருக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஜெயில போடணும் அன்பு சகோதரர் எங்க பெரிய அண்ணன் தலை அண்ணன் மாதிரி இருந்தாரு ஆனாலும் அடுத்தது எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோட ரொம்ப கம்பீரமா இருந்தாரு ஆனா அவர் செஞ்ச பாதுகாப்பு யாருக்கு இல்ல அவர் கம்பீரமா பேசினாரு மக்களுக்காக லேடிஸ்க்காக பெண்களுக்காக ஒரு கடன் தொல்லைக்காக ஒரு பணம்காக எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசினாரு ஆனா அவர் பேசின வார்த்தைக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்பீரமா இருந்தது எங்களுக்கு இந்த உலகத்துல அவர் ஒரு ஆதரவா இருந்தாரு எங்களுக்கு ஒரு படைபலமா இருந்தாரு எங்களுக்கு இப்ப அவர் இல்லைன்னா எங்க மனசு ரொம்ப நோகுது அவரை போல மறுபடியும் நாமளும் உயரணும் அவரை போல நம்மளும் பேசணும் அவரை போல நம்மளும் கம்பீரமா இருக்கிற மக்கள் அப்படியே கம்பீரமா நடக்கணும் அதே மாதிரி நாங்க நடக்கணும் அண்ணன் நல்லவர் அவரோட ஆத்மா பரலோகத்துக்கு போகணும் அவர் ஆத்மா சாந்தமா இருக்கணும் ஜேபி நீங்க என்ன படிக்கிறீங்க? ஆறாவதா? இது முக்கியம் தான், ஆனா அதை விட படிப்பு ரொம்ப முக்கியம் இல்ல, அது தெரியும் இல்லையா? ஓகே, என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? டாக்டர் டாக்டர் ஆகணுமா?
இப்போ சொன்ன மாதிரி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்றது பாக்குறோம். அவர் இழப்பு, அவருடைய அந்த படுகொலை அப்படின்றது அப்ப கேள்விப்பட்டப்ப எவ்வளவு சங்கடமா கஷ்டமா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்க ஐந்தோம், அவர் போட்டோ வச்சு நாங்க ஐந்தோம் சம்மதி கிட்ட போனோம். எப்படி இருந்தாலும் ஒரு 200 பேர் மேல வண்டி, அங்க வண்டியில நாங்க போயிட்டு நிறைய வண்டியில நிறைய வண்டிங்க அப்படியே கூடயே போயிட்டு வண்டி எக்ஸல் கூடயே போயிட்டு மாலை போட்டு அவருக்கு மரியாதை பண்ணி எங்க ஜாதியில அந்த ஃபேமஸ் மணினாக்கா ஃபேமஸ். அந்த மணி போட்டு அவருக்கோசம் 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணி அவரு ஏதாவது அவருக்கு ஒரு இந்த எழுப்பு எப்படி ஆனது, எதுக்கு பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதனாலதான் நாங்க எல்லாமே போடுறதுக்கு கலந்துக்கிறோம். என்ன வேணாலும் நாங்க வருவோம், அவருக்கோசம் என்ன வேணாலும் நாங்க பேசுவோம். அவருக்கு ஒரு நகை எங்களுக்கு சம்மதம் உண்டு. இப்போ நீங்க வந்து எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்க எல்லாருமே? நாங்க 2 மணிக்கு வந்தோம். 2 மணிக்கு வந்து இடமே இல்ல, நிக்கிறதுக்கு இடமே இல்ல, வெளியே தான் நின்றுந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா கஞ்ச பிறகு இப்போ கொஞ்சம் இடம் வந்துச்சு, அதனால இப்போ உள்ள வந்தோம். வந்த உடனே எல்லா பேருமே எங்களுக்கு அங்க ஒரு அண்ணன் தான் எங்களுக்கு, வேற யாரும் இல்ல. எங்க முறையில எங்க அண்ணன் முறை தான். அவருக்கு ஒண்ணுனாக்கா நாங்க வந்து கலந்துக்குவோம். அதனால நாங்க வந்துக்கிறோம். எங்களுக்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷமா பார்த்து பழக்கம். ஆனந்த் சார் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பழக்கம். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து ஒரு 5 வருஷமா பழக்கமா இருக்குது. மூர்த்தி அண்ணன் வந்து எங்களுக்கு நாங்க வீடு மாடுங்க திரும்பல வீட்டுக்கு வந்தோம். 40 வருஷமா தெரியும். அவர் வந்துதான் எங்க திரும்பல வீடு இடமே எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. கவர்மெண்ட் இடம் தான். எங்களுக்கு நிறைய பேர் வந்து அங்கிருந்து அடிச்சு தெருத்துன்னு சொல்லி பார்த்தாங்க. அப்படி இருந்தா கூட அவர் உள்ள எங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த இடம்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்காக வாதாடினாரு, கூட வந்தாரு, எல்லா பேரும் சண்டை போட்டாரு, வாங்கி கொடுத்தாரு. ஒவ்வொருத்தருமே வந்திருக்காங்க. இப்ப குறிப்பா நீங்க வந்து அன்னன்னைக்கு ஊசி பாசி விக்கிறது தான் உங்களுடைய வருமானமா இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு 2 மணில இருந்து இப்ப வரைக்கும் இருக்கீங்கன்னா ஒரு 1/2 நாள் 2 நாள் வியாபாரம் போன கூட பரவாயில்ல, எங்களுக்கு 3 நாள் வியாபாரம் போன கூட பரவாயில்ல. அண்ணனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நாங்க வருவோம். ஜெய்பீம் கோசம் நாங்க வருவோம். எங்க அண்ணன் அவருலக்கா எல்லா பேருமே நாங்க பங்கு போடுகிறோம். சாப்பாடுல போனோம் சார், தண்ணியில போனோம் சார், அவருக்கு நியாயம் கிடைக்கணும். அதனால நாங்க வந்து இருக்கிறோம். எங்களுக்கு 3 நாள் வியாபாரம் போகிறது சரி, ஒரு வாரம் வியாபாரம் போன கூட சரி, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. எங்களுக்கு அண்ணனுக்கு ஒரு நியாயம் வேணும். அவங்க குழந்தை, அவங்க பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அவங்க அண்ணன் தம்பிக்கு எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க, நாங்க எத்தனை பேர் ஃபீல் பண்றோம். அவர் இல்லாதனால இப்ப எங்களால எதுவுமே சொல்ல முடியல. அவ்வளவு கஷ்டத்துல நாங்க வந்துக்கிறோம். குழந்தைங்க தண்ணி கூட சாப்பிடல, இன்னும் சாப்பிடல. இங்க வந்து அந்த மீட்டிங் கண்டிப்பா கலந்துக்கிட்டு தான் சாப்பாடு சொல்லி நாங்க விட்டு வந்துக்கிறோம். நீங்க மட்டுமே இல்ல, யாருமே எல்லாமே எல்லா பேருமே யாருமே பச்சை தண்ணி கூட வாயில வைக்கல. குழந்தைங்க சாப்பிடாங்க. குழந்தைங்க நம்ம இருக்கலாம், குழந்தைங்க இருக்க முடியும். அதனால யாருமே சாப்பிடல, கண்டிப்பா இல்ல. அப்படியே வாங்கி வச்சு வந்துக்கிறோம். போயிட்டு மீட்டி கலந்துட்டு அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல வந்துக்கிறோம். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இன்னைக்கு ஒரு 1/2 நாள் நீங்க வியாபாரத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் எவ்வளவு நட்டமாக இருக்கு வாய்ப்பு? ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு 1000 ரூபாய் நஷ்டம் இருக்கும்னா. 1000 ரூபாய். அப்ப இங்க 100 200 பேர் 200 பேர் மேல வந்துக்கிறோம். 200 பேர் நம்ம ட்ரெயின்ல வியாபாரம் பண்ணுவோம், கடை போட்டு வியாபாரம் பண்ணுவோம், ரோட்ல கடை வியாபாரம் பண்ணுவோம், பார்க்ல வியாபாரம் பண்ணுவோம். அந்த வியாபாரத்தை விட்டு நாங்க வந்துக்கிறோம்னாக்கா அவருக்கு நியாயம் கிடைக்கணும். அதனால நாங்க வந்துக்கிறோம். பிடிக்குமா அவரு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு விடுறதில்ல. அதான் சொல்றேன், சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கும் அவர் வருவாரு. சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வருவாரு, நாங்க போவோம். அக்கா தங்கச்சி போல பாத்துக்குவாரு. கடைசியா உங்ககிட்ட என்ன பேசி இருந்தாரு? நான் பண்றேமா, உங்களுக்கு ஒரு நல்லது பண்றேன், உங்களுக்கு பண்றேமா நானு அப்படின்னு சொன்னாரு. அரசாங்கம் செய்யறாங்க இல்லையோ, நான் செய்யறேமான்னு சொன்னாரு அவரு. இப்ப அவர் இல்லாதனால எங்களால ரொம்ப தாங்க முடியல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பார்க்க கூட முடியல எங்களுக்கு. அந்த சம்மதி பார்க்க கூட முடியல. ஏதாவது ஒரு பண்ணிருப்பாரு, கண்டிப்பா பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி ஆளை கொண்டாங்க. எதுக்கு கொண்டாங்க? அந்த நியாயம் உங்களுக்கு கிடைக்கணும். நாங்க பார்த்தோம்க்கா. இப்போ அந்த குழந்தை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சமாதி மேல எல்லாம் நடந்தது. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியாம நிறைய விஷயம் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கு. ரொம்ப எங்களுக்கே தாங்க முடியலக்கா. அவங்க குழந்தைக்கு எவ்வளவு இருந்திருக்கும். அப்ப அந்த நேரத்தை அந்த குழந்தை எப்படி ஆயிருந்திருக்கும்? உங்களுக்கு ஆயிருந்தா அப்படி நீங்க கவனிப்பீங்களா? உங்க குழந்தை இந்த மாதிரி பண்ணியிருந்தா உங்களுக்கு மனசு எப்படி வேதனை இருக்கும்? அந்த வேதனை நீங்க பாக்கணும், உங்க கண்ணால பாக்கணும். அத கண்டிப்பா செய்வாரு அந்த அண்ணன், கண்டிப்பா செய்வாரு. அவரு போயவர் இல்ல, இன்னும் இருக்கிறாரு. இன்னும் மனசுல எல்லா பேரும் மனசுல அவர் இருக்கிறாரு. எல்லா பேர் மனசுல அவர். நீங்க வந்து இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்காக ஒண்ணு கூடணும் எல்லாரும் சொன்ன உடனேவே எல்லாருமே வந்துருவான். எங்க அம்மா எங்க அண்ணி தனலட்சுமி அவங்க அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப எங்க அண்ணி இருக்கிறாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னா 200 பேர் இல்ல 300 பேர் இல்ல, தமிழ்நாடு குறிக்காரங்க எல்லாமே வருவாங்க. எங்க அண்ணி ஒரு வார்த்தை கோசம் தான். இப்ப எங்க அண்ணி இவ்வளவு தூரம் இறங்கி எங்க வியாபாரத்தை விட்டு வாமான்னு சொன்னதுனால நாங்க வந்திருக்கிறோம்.
இப்போ எங்க அண்ணி ஒரு வார்த்தை எனக்கா எங்க அண்ணிக்கு அவ்வளவு பிடிக்கும். நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருமே அவரு. வீட்ல என்னெல்லாம் பண்ணிருக்காரு? ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு, வீட்ல வசதிகள் இல்லாத போது ஒரு தண்ணி வசதியோ ஒரு கரண்ட் வசதியோ அந்த மாதிரி நிறைய சலுகைகள் பண்ணிருக்காரு. ஒரு ஃபங்க்ஷன்னா கூட எதுவுமே அவர் வந்து இன்வால்வ் ஆகாம இருந்ததே இல்லை. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நேரா வந்து இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. இப்போ என் பையன் கல்யாணம் நடந்தது, அவரே வந்து டான்ஸ் ஆடி சாப்பிட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு வந்தாரு. அதே மாதிரி அவர் கல்யாணத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அவங்க குழந்தையோட பர்த்டேக்கு போயிருந்தோம், எல்லாத்துக்குமே வந்து குழந்தையோட பர்த்டேக்கு போனீங்க. நாங்க போயிருந்தோம். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நாங்க கலந்துகிட்டு இருந்திருக்கோம். எதுவுமே எங்களை மிஸ் பண்ணி அவர் செஞ்சதில்ல. வீட்ல அவங்க வீட்ல ஒருத்தருங்கிற மாதிரி தான் எங்களை பாத்துக்கிட்டாரு. அதே மாதிரி எங்க வீட்ல ஒருத்தருங்கிற மாதிரி தான் அவர் இருந்தாரு. அதனால அவரோட இழப்பு ரொம்ப பெரிய கஷ்டமானது. எப்படி இருந்ததுக்கா கேள்விப்படும் போது? நம்ம உசுறு நம்ம கையில இல்லைங்கிற லெவல்ல இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது வந்து தாங்க முடியல. சொல்ல முடியாத மாசமா இருந்து கூட எங்க அண்ணி பொண்ணு மாசமா இருந்து கூட அவ வந்துக்கிறா. மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களால. எங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. நியூஸ் பார்த்தப்போ எங்க கண்ணுல கண்ணீர் நிக்காத அப்படியே போகுது. அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே, எதுக்கோசம் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லி கண்ணீர் அப்படி எங்களுக்கு போயிடுச்சுன்னா. அப்போ அவரு அண்ணன் இல்லாத குறுக்க அவர் இருந்து எங்களுக்கு எல்லாமே நல்லதா செஞ்சாரு. செய்யறேன்னு சொல்ற வார்த்தைக்கு அதுக்குள்ளேயே எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அண்ணங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஆமாண்ணே, அதுக்கோசம் தான் நம்ம வந்து கலந்துருக்கிறோம். இங்க அந்த போராட்டம் நடக்கிற வரையும் நாங்க வந்துகிட்டே தான் இருப்போம். அண்ணனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க வந்துகிட்டே தான் இருப்போம். இப்படியே தான் அவர் போராட்டம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க வந்து தான் இருப்போம். எங்க வேணாலும் சரி, அண்ணனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறோம், நாங்க வந்து தான் இருப்போம். நீங்க ஒரு பகுதியில் இருக்கிற நரிக்குறவர்கள் மட்டும்தானே இல்ல எல்லாரையும் கூப்பிடுவோம்? திருமல் வாயில் ஜெயநகர் அது ஒரு பக்கத்து தான் 240 பேர் மேல வந்துக்கிறோம். கணக்கு பண்ணல, எல்லாருமே வந்துட்டீங்க நீங்க? எல்லா பேருமே வீடு வாசல் எதுவுமே அப்படியே திரண்டு வந்திருக்கிறோம். அப்படியே திரண்டு வந்துக்கிறோம். ஆனா இப்போ எத்தனை மக்களுக்கு பார்த்துட்டு எத்தனை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தா அவர் வந்திருப்பார். ரொம்ப ரொம்ப பண்ணிருப்பாரு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்லவே முடியல எங்களால. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதனால இங்க வந்தோம். எப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ அந்த கட்சியினுடைய ஒரு பதவியில வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ அந்த கட்சியில வந்து அவங்களும் இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நாளைக்கு அவங்களும் இனி அரசியலுக்குள்ள வந்து நிறைய நல்ல விஷயம் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷம் தான் இருக்கணும். அவங்க அவரு இல்லாத பகுதியில அவங்க வைஃப் வந்து பண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களுக்கு அவங்க ஆறுதல் தருவாங்க. எனக்கு அவங்க கூட இருந்து அவங்களும் வந்துக்கிறாங்க. எங்க எல்லா பேரும் அவங்க பாத்துக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவர் வந்து அந்த அண்ணி வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்க அண்ணி வந்து சந்தோஷம் தான். அவங்க வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா அவருக்கு பதில் அவர் வந்து அவங்க வந்து நின்று செய்யறேன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு சந்தோஷம் தான். Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. The Legend New Sarana Stores in Aadi sale 1+1 offer. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.